ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலேதியில் ஆதிவராகவா நீர்மேனி நிரந்தரம் பூஷிவா நீ சிவசிவே மைத்துணராகவா வீரசக்தி மணவாளராகவா வீரலட்சுமி மன்னராகவா ஏர் மீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமை ஆட்கொள்ளும் நாரணா போற்றி எமை ஆட்கொள்ளும் நாராயணா போற்றி தன்னை சுமக்க என்னை உடைத்த ஐயாவின் திருப்பாதம் சரணாகதி அடைந்து அன்பு கொடிகொண்ட ஐயாவின் பிள்ளைகளை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அகிலத்திரத்தோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஐயாவின் அன்பு பிள்ளைகள் யாவரும் கலந்து கொண்டு ஐயாவின் பேரொருள் பெற அன்போடு அழைக்கிறோம். ஐயா உண்டு. ஹலோ, யார் பேசுறதுமா? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து? குளத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பேரை சொல்லுங்க. லட்சுமியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லுங்க. நல்லமாள்புரம் உங்களுடைய சொந்த ஊர். சென்னையில நீங்க என்ன பண்றீங்கம்மா? என்னம்மா? ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தொழில் மென்மேலும் ஐயா அருளோடு சிறப்போடு நடைபெற வேண்டும். அதற்கு அகிலம் டிவியிலிருந்து ஐயா பகவான் வைகுண்டத்தை வேண்டுகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? அதாவது சிவபெருமான் திருநடனம் ஆடிய இடம் எது? திருநடனம் ஆடினார் இல்லையா? ஆடிய இடம் எது? எந்த இடத்துல சென்னையிலிருந்து நீங்க கால் பண்ணி பேசினமைக்கு மிக்க நன்றி. வைகுண்ட பகவான் உங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் தருவார். ஐயா உண்டு, ஐயா உண்டு. சர்வமும் வைகுண்டமயம் ஐயா உண்டு. அகிலத்திரத்தோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. யார் பேசுறீங்கம்மா? பெரும்பனையிலிருந்து சரண்யா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஐயா எல்லா சிறப்புகளையும் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். பேர் கொடுத்து நல்ல புகழோடு நிச்சயமாக இந்த பூலோகத்திலே உங்களை வாழ வைக்க வேண்டும். வைகுண்டம் வாழ வைப்பார். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஐயாவை பற்றி தாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க பார்க்கலாம். வானமுள்ள தேவரெல்லாம் பூமி உள்ள நாள் வரைக்கும் மற்றுள்ள தேசமெல்லாம் எங்கள் ஐயா வைகுண்டராசராக அரசாங்க வருவதும் எங்கள் ஐயா சிவசிவ பேசுவ அழகாரா. வானமுள்ள தேவரெல்லாம் பூமி உள்ள நாள் வரைக்கும் மற்றும் உள்ள தேசமெல்லாம் எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் அரசாள வருவதும் எங்கள் ஐயா சிவசிவா அரகரா. அற்புதமா இருந்தது. அதாவது ரெல்லூர்ல இருந்து இந்த வாசகத்தை நீங்க பாடுவீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமா. என்ன படிக்கிறீங்க? காலேஜில் படிக்கிறீங்களா? சரி, நான் நல்லா படிங்க. ஐயா உங்களுக்கு மென்மேலும் சிறப்புகளை தருவார், நல்ல சிந்தனையை தருவார். அகில திரட்டை தவறாமல் நாள்தோறும் ஒரே ஒரு பக்கத்தை உங்களால் வாசிக்க முடிஞ்ச அளவு வாசிங்க, நிச்சயமா பலன் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது என்று இரணியனுக்கு புத்தி சொன்னது யாருன்னு சொல்லுங்க. இரணியனுக்கு புத்தி சொன்னது யார்? பாக்குறீங்களா? எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி வச்சிருக்கீங்க. பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த பக்தன் பிரகலாதன் என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். அகிலத்திரத்தோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா யார் பேசுறீங்க? வீரபுத்திரன். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணி இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து இப்ப பேசுறீங்க? காரம்பாட்டுல இருந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐயா எல்லா சிறப்பையும் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதாவது இதற்கு முன்னால் சொன்னது போல நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா?
ஆமாய்யா. ஐயா இந்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த பூலோகத்தில் நிச்சயமாக வாழ்வார்கள் என்பதற்கு இந்த வார்த்தை பொருந்தும் இல்லையா? என்றைக்கு வாழ்ந்துருப்பாங்க ஐயா. என்னையா? என்றைக்குமே வாழ்ந்துருப்பாங்க. நிச்சயமாக. ஆமா ஐயா. கடலுக்கு போகும்போது இல்லை சொல்லாரு, எப்போதும் வாழ்வார் மக்களாக மக்கள் எல்லாம் அப்படி செய்தனைக்கா வரம் கொடுத்தாரு. கண்டிப்பா. ஆமா, எல்லா வரப்பிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா. அதாவது இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேனே. சரி ஐயா. அதாவது சூரபத்மனுடைய மறுபிறவி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூரபத்மனுடைய மறுபிறவி, சூரபத்மனுடைய மறுபிறவி இரணியன். இரணியன் என்பது சரியான பதில் ஐயா. அதாவது இன்னும் ஒரு சிறப்பு, அதாவது ஐயா 6 ஆண்டு தவம் இருந்தார் இல்லையா சுவாமி கோப்பிலே அந்த 6 ஆண்டு தவத்தினுடைய ஒரு தன்மையை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிறப்புன்னு சொல்லுங்க. அதான் முதல் 2 ஆண்டு, மறுபடியும் யுகத்தவசி என்பது முதல் 2 ஆண்டு இல்லையா? சரி, இரண்டாவது 2 வருடம். பிறந்த சாதிச்சாமி, பிறந்த பிறந்த சாதிக்கு ஜாதி தவசு என்று 2 வருடம் இருக்கிறார். பிறந்தாலும் அந்த இடத்துக்குரிய தவத்தை. சரி, அதற்கு அடுத்தபடியாக 2 வருடம் பிறந்த பெண்ணாளுக்கு தவம் பண்ணினார் இல்லையா? சரி, இந்த மூன்று தவமும் ஐயா எந்த நிலையில் அமர்ந்து இருந்த அந்த தவத்தை நிகழ்த்தினார்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூமியிலிருந்து 6 அடி அளவுக்கு பள்ளம் தோண்டி அதிலே 4 அடியா? சரி, 6 அடி பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்திலே ஐயா யுகத்தவசி என்று சொல்லக்கூடிய தவத்தை 2 வருடம் நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 2 வருட தவம் பூமிக்கு மேலே தரையிலே தவம் பண்ணினார் இல்லையா? ஆகாயத்தவம், முன்னுவித்த பெண்ணார்க்கு இருந்த தவம், முன்னுவித்த பெண்ணார்க்கு இருந்த தவம் தான் ஆகாய தவமாக ஐயா இருந்தார் இல்லையா? வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமிக்கு சப்தகன்னி மாணவர்களால் பரவிச்சிட்டாங்க. சப்தகன்னி மண்டலங்கள் வானத்தை செய்து. ஆமா, அது 7 நட்சத்திரங்கள் இருக்கும் ஐயா. நம்ம எல்லாமே நீகண்ட மனிதர், பொய் இருக்காது ஐயா. ஐயா சொன்னது அப்படியே அதாவது அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். ஆனா இந்த 6 வருட தவம் ஐயா இருக்கக்கூடிய வேளையிலே என்னென்ன ஆகாரங்களை எல்லாம் சாப்பிட்டாரு, என்னென்ன எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா பாலெல்லாம் வேறு பண்டமிக ஏறாமல் அதாவது பால் மட்டும் சாப்பிட்டாரு. வைகுண்டத்திற்கு அங்கு கடலுக்குள்ள இஞ்சி கொடுத்த பகுதியே அப்படிதான் இருக்கு இல்லையா? பாலெல்லாம் வேறு பண்டமிகு பாகாமல் மாலெல்லாம் சுத்தம் கழுவ நிலையாமல் மாலெல்லாம் வேறு தெய்வம் அது. சரி, இப்படிதான் ஐயா தவம் இருக்கு சொல்லி பரமாத்மா அனுப்பிச்சார். ரொம்ப சந்தோஷம். அதுவேளை ஐயா அந்த 6 ஆண்டு தவத்தை சிறப்பாக நிறைவேற்றினார் இல்லையா? ஆமா ஐயா. அவர் பட்ட பாடு குடும்பாடு. ஆமா, ரொம்ப துன்பப்பட்டு அவர் தவம் பண்ணார் ஐயா. தவறு இந்த உலகத்துல ஈஸ்வரனும் செஞ்ச முடியாது, அர்ஜுனனும் செய்வது கிடையாது. அப்பேற்பட்ட தவம் ஐயா. அதாவது இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் கேட்கணும் போல எனக்கு தோணுது. அதாவது எப்படின்னா, ஐயாவை கணேச மன்னனுடைய படைகள் பொடிக்க வருகின்ற வேளையிலே ஐயா சொல்லுகிறார், ஐயா அது கூடி நின்ற சான்றோர்கள் மக்கள் எல்லாம் கோபத்தோடு எழுகிறார்கள். அப்பொழுது ஐயா அந்த இடத்திலே அந்த அன்பு மக்கள் சான்றோர்கள பிள்ளைகளை பார்த்து பொறுத்து இருந்திடுங்கோ, அறுத்திடவென்றால் அபூர்வமோ எந்தனுக்கு அப்படின்னு சொல்றார் இல்லையா? பொறுமையா இருங்கள் என்று ஐயா அந்த இடத்திலே பொறுமையை சொல்லுகிறார். அனந்தாச்சரணம் ஐயா உண்டு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அதாவது ஆத்தாங்கரை பள்ளிவாசல இருந்து குணசேகரன் ஐயா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம்.
ஐயாவினுடைய பிள்ளைகளை சந்தித்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஐயா எனக்கு தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஐயா அங்க அகிலத்தியோட பேசுறதுல எனக்கு ஒரு பாடம் வந்துச்சியா, நம்ம பண்டார மேல பண்டாரோட ஐயாவுக்கும் நன்றி சொல்லிடணும். அதனால இந்த 5 நாளுக்குள்ள அகிலத்திட்ட வாசித்து செய்தியில போட்டு கேட்டு நானும் பார்த்து வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஐயா உருவாக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது ஐயா வந்து சொல்லுங்கப்போ அன்பருக்கு துணையாக இருந்துடுங்கன்னு சொன்னது போல அகிலத்திரட்டை வந்து யார் யார் படிக்கணும் படிக்க கூடாதுங்கிற ஒரு பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லோரும் அந்த நூல்களை படிக்க வேண்டும் இல்லையா? அது பிறகு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கேள்வியில படிச்சுடணும். கண்டிப்பா இதுக்கு அந்த மேல பண்ணாத ஒரு ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஐயாவுக்கு ஒரு வழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க ஜீவனோ அவனும் ஒண்ணு அதுக்கு அகிலத்திரட்டுல இது அந்த ஐயாவுக்கு மட்டும் இல்ல, ஐயாவில் இருக்கிற ஐயாவுக்கும் அங்க அது ஏசுற ஆட்களுக்கும் பாடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தானுமால் வேதன் என்ன ஒரு ஆரம்பிச்ச ஒரு இதை சொல்றேன். 58 அம்மானை உரையும் இதுல 2ஆம் மாதத்துல 430 இதுல இருக்கு பாத்துறீங்க. தானுமால் வேதன் தற்பொருளாய் முப்பொருளும் 6மாய் ஒன்றில் அடங்குவதோ நாணயமாய் ஆன அரியன எழுத்தும் 5 எழுத்தும் 3 எழுத்தும் ஓம் நமோ என்ற எழுத்தும் அதுக்குள் ஒழுங்குவே என்ன ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கு வழக்கம் கேட்டீங்கன்னா, சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று இருபொருளாய் ஒன்று எனும் எழுத்துடன் அறியென்றும் எழுத்தாகினும் நமச்சிவாய் என்று 5 எழுத்தும் மீண்ட சக்தியுடைய முருகா என்ற 3 எழுத்தும் நமோ நாராயண என்னும் எழுத்துக்குள் ஒன்றாகிவிட்டது. இது எப்படி இருக்க, இனத்துக்கு இனங்கான் இருப்பேன் நான் சுவாமி என்றும் மனத்தில் வேறு யாரோ என்று ஐயாரோ என்பதை ஐயா 58 சொல்லியிருக்காரு. இனத்துக்கு இனங்கான்னா ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த முருகனா இருந்தாலும் இல்லையா, சொன்னமரனா இருந்தாலும் இல்லையா, எல்லா இடத்துல எங்க இருந்தாலும் நான் தான் இருக்கிறேன்னு ஐயா 58 சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நல்லோருக்கும் ஒண்ணுடைய எல்லா எதிர்கொண்டாலும் எந்த இரவு நம்ம கும்பிட்டு வந்தாலும் நல்லோருக்கும் ஒரு நினைவே நலமாகும் என்று சொல்லி எல்லோருக்கும் நீ விளங்கி இரு என்பதனே சொல்லியிருக்காரு. நல்லோருக்கும் ஒரு அவர் எந்த இடத்துல எந்த வடிவத்துல வந்தாலும் யார் யார் எந்த வடிவத்தை கும்பிட்டு இருக்காங்களோ அந்த வடிவத்தை ஒரு நினைவோட இருந்து கூட சொல்லியிருக்காரு ஐயா. கரெக்ட். ஐயா வந்து என்னுடைய மதத்திற்குள்ளே நீங்கள் வாருங்கள் என்று ஐயா சொல்லவில்லை இல்லையா? யார் யார் எந்தெந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்த கொள்கையை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள் என்பதுதான் ஐயாவினுடைய கருத்து இல்லையா? அந்த 4 வேதம் அதில் நான் வருவேன் கேட்டாயோ சொல்லிருக்காரு. 4 வேதம்னா சாம அதர்வனம், அந்த 4 வேதத்திலையும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? 58 இருக்கு. அப்ப அந்த 4 ரிக்வேதர் சாம அதர்வனம் இந்த 4 வேதங்களுக்கும் சொந்தமானவர்கள் சான்றோர்குல மக்கள் தான் இல்லையா? அதனால 4 வேதத்திலும் நான் வருவேன் கண்டாயோன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஐயா வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் யோகாவரம் இல்லையா? அதனால வந்து ஐயா வந்து ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு சிறப்பான தெய்வம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. சொல்லுங்க. அவர் தரப்பன் சுவாமி அல்லாஹ் உண்டோ சர்வசுவாமி சுவாமி உனக்கு பயம் 58 ஐயா சொல்லியிருக்காரு. தாய் சுவாமினா ஆணும் பெண்ணும் ஆனான் ஆதிமூலர் வைகுண்டரே ஆணுமாயி பெண்ணுமாயி நின்றவர் வைகுண்டர் தான். சரி ஐயா. இப்போ அதுக்கும் சொல்லியிருக்காரு. எப்படின்னா சில ஆட்கள் சாமி வேதம் மறந்து சுழல் வேதம் உண்டாகும் சொல்லியிருக்காரு. சுவாமி வேதம் தான் மறந்து சுழல் வேதம் உண்டாகும். ஆமையா. பூமியிலே உறுதிக்கு பொருந்தி மிக வாழ்வப்பா சுவாமி வேதம் தான் மறந்து சுழல் வேதம் உண்டாகும் எழுதப்பட்டிருக்கிறது. வைகுண்டம் ஏற்று வையகத்தோர் வாழும் என்று வைகுண்டம் நீக்கி பூலோகமே இருந்த மக்கள் சொல்லிருக்காரு.
ஆகமத்தில் வந்து ஐயா வந்து அகிலத்திரட்டு ஆகமத்தில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் வார்த்தைகளும் முத்துக்கள் தான் இல்லையா? எல்லாமே நான் தான். அவரவர் நினைப்புக்கு தக்க நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து நான் விளையாடுகிறேன்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு நான் இன்னொரு வழக்கு சொல்றேன். சொல்லுங்க. சொன்னது தர்மம் நாங்க வாங்கி போடுறோம், வாங்குறோம், எல்லாம் சாப்பிடும், அடுத்தாக்கு சாப்பிடறான்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஐயா வைகுண்ட சுவாமி எங்கேயும் ஆடு கோழி வந்து ஆயனுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. காணிக்கை கைகூலி வேண்டாம்னு சொல்லிருக்காரு. எதனால்தான் அந்த இடங்களுக்கு ஆடு கோழி பலியா இருக்கிற அந்த இடங்களுக்கும் காணிக்கை கைகூலி வாங்குற அந்த இடங்களுக்கும் ஐயாவை வணங்குற ஒருத்தம் போறதில்லை வழியே ஐயா இல்லடி யாரும் சொன்னதில்லை. கரெக்டியா கரெக்டியா கரெக்டியா. அதாவது ஐயாவுக்கு உகந்த பணியை செய்யக்கூடிய இடத்தில் ஐயாவினுடைய பிள்ளைகள் அமர்வார்கள். அது உண்மை இல்லையா? ஐயா ஆடுகடாய் கோழி பன்றி எனக்காகும் பேர்கள் இல்லை இனங்களே மாமனியே கோயில்கள் வைத்து குரு பூஜை செய்யார்கள், பூவது போட்டு போற்றியே நில்லார்கள், ஆடுகடாய் கோழி பன்றி அறுத்து பலி செய்யார்கள், மாடு மண் உருவை வணங்கி திரியார்கள் என்று ஐயா சொல்கிறார் இல்லையா? அதுபோல வந்து அதாவது பலியிடக்கூடிய ஒரு இடத்தில் வந்து ஐயா இல்லை என்று நான் சொல்ல வேண்டாம், இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஐயாவினுடைய பிள்ளைகள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை இல்லை இல்லையா? அப்படிதானா? ஏன்னா வைகுண்ட பகவான் நமக்கு போதித்தது உயிர்கள் பலி செய்யாது என்றுதான் நமக்கு போதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து நாம் இருந்து அந்த அங்கே தரக்கூடிய பிரசாதத்தையும் பொருள்களையும் நாம் வாங்க மறுக்கிறோம் என்றால் இது அதற்கு காரணம் இதுதான். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அற்புதமான செய்திகளை இந்த அகிலம் தொலைக்காட்சி மூலமாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது ஈசன் வந்து தான் அணிந்திருந்த மேல் மாலையை கலட்டி எதிலே போட்டார்? எதுல போட்டார்னு சொல்லுங்க. கரெக்டியா, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஐயா தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். நீங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். என் பெயர் சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்போடு ஆதரித்து அன்னமிட்ட பக்தருக்கு என்னென்ன இடுக்கமது அபாயம் வந்தாலும் அந்த நேரம் ஐயா நான் வருவேன் என்று சொன்னது போல ஐயா நம்மோடு வர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டி அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். ஐயாவும் இலத்திரத்தோடு அன்பு கோடி மக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. பெருமலையிலிருந்து பேசுறீங்க. உங்களுடைய பெயர்? முத்துச்செல்வி. 11வது வகுப்பு படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா தருவார். அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே ஐயா உதயமாகி சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த இளம் தொலைக்காட்சி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பறைசாற்றுங்கள். சொல்லுங்கள். பணிந்தவர் பணிந்திருந்தோ பாலன் பதி ஏறும் முன்னே தூணை மலை என்று நம்பின பேருக்கு தொட்டு நாமும் சாட்சி வருகிறார் எங்கள் ஐயா. சிவசிவ சிவசிவா அழகரா அழகரா. பரிந்தவர் பரிந்திடுங்கோ பாலன் பதி ஏறும் முன்னே தூணை மலை என்று நம்பினவர்களுக்கு தொட்டு நாமம் சாட்சி வருகிறார் எங்கள் ஐயா. சிவ 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 சிவா அரகர அரகரா. அற்புதம் அற்புதம். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல எங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. அதாவது இதுக்கு முன்னால ஒரு பையன்கிட்ட ஒரு பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. அதாவது பாடத்துல இருந்து இல்ல, நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டேன். நம் நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரணாப் முகர்ஜின்னு சொன்னார் அவர். இப்பொழுது நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜின்னு சொன்னார். முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பது சரியான பதில் அல்ல அல்ல அல்ல. ராஜேந்திர பிரசாத் என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஐயாவினுடைய அகிலத்திரத்திலிருந்து சில கேள்விகளை ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதுபோல உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கேட்கட்டுமா? அதாவது
அசுரன் குண்டோமசாலியன் பிறந்த யுகம் எந்த யுகம்னு சொல்லுங்க. குண்டோமசாலியன் பிறந்த யுகம். சதுரயுகம் என்பது சதுரயுகம் என்பது சரியான பதில். இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட வைக்கிறேன்னு, அதாவது கம்சன் தோன்றிய யுகம் எந்த யுகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கம்சன் தோன்றிய யுகம் பாக்குறீங்களா? அகில திரட்ட பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா அதாவது கேள்வி கேட்டவுடனே அகில திரட்டை அம்மானை புரட்டி பார்த்து பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு ஐயா தந்திருக்கிறாரே, மிகவும் சந்தோஷம். துவாபராயுகம் என்பது சரியான பதில் ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சி மூலமா 2 கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு அகிலம் டிவியிலிருந்து கண்டிப்பாக பரிசு அனுப்பி வைக்கப்படும். ஆதியாம் 5 ராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம ஜோதியின் ஒளிவேல் ரத்தினம் துலங்கிய முடியும் சூடி நிதிவேல் தர்ம நியாய நெறிவுறுந்தரசு ஆள சாதியான் உயர்ந்த சான்றோர் தம்மை வருத்தி சொல்வார் ஐயா உண்டு. ஐயா உண்டுமா. குமாரபுரத்தில் இருந்து ராமலட்சுமி அம்மா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம் அம்மா. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு விதமான வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். அதாவது உங்களிடம் பேசுகின்ற போது தாயிடம் பேசுகின்ற ஒரு உணர்வு அடியனுக்கு ஏற்படுகிறது. மிகவும் சந்தோஷம். அதாவது வயதில் சிறியவனாக அடியன் இருந்தாலும் பெரியவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார் அம்மா. அதாவது நல்ல நினைவோர்க்கு நாளெத்தனை ஆனாலும் வெல்லாது வராது என்று ஐயா சொன்னது போல நல்ல சிந்தனையோடு வாழ்பவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே இந்த கலியிலே வெல்வார்கள், தர்மயுகத்திலே வாழ்வார்கள் என்று ஐயா சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? சரிம்மா, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியில எத்தனையோ பேர் பேசுகிறார்கள். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சுவாமி கோப்பு ஐயாவை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது இல்லையா? அதை நினைக்கின்ற போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா ஐயாவினுடைய வழிபாட்டு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இப்ப திசையன்மலை சுற்று வட்டார பகுதி மக்கள், அதாவது என்னுடைய சொந்த ஊர் கூட சங்கரன் குடியிருப்பு, எத்தனையோ பிள்ளைகள் ஐயா ஐயா என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட ஏதோ பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா 250 வரிகாரர்களை கொண்ட ஒரு அற்புதமான கிராமம் தான் சங்கரங்குடியிருப்பு. ஐயாவினுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட கால் பண்ணி பேசினது இல்லை. ஏன்னா நான் இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நான் பேசினது கூட கிடையாது. சங்கரன்குடியிருப்பிலிருந்து இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஐயாவினுடைய திருவோடு வாசிப்பு 17 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருமே இதுவரைக்கும் போன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில ஐயாவினுடைய கருத்துக்களை நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் ஐயா எங்கிருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு வருகிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் இப்போ ஐயாவினுடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டு சுவாமி கோப்பிலே ஐயாவை கண்ணாலே கண்டு அதன் பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசம்மா. இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேச வேண்டும், அதற்கு ஐயா அருள் செய்ய வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். நல்ல நம்பிக்கையோடு நமக்கு ஐயா நல்லா இருக்காங்க, நல்லா உதவி செய்யறாங்க. நாமம் தான் நெத்தில. சரி, யார் யாரு இல்லைன்னா அவருடைய நாமம் தான் நான் கொடுத்தேன். நாமம் தான். அதாவது இரு புருவங்களுக்கு மத்தியிலே சுழி முனையிலே திருநாமமுடைய தொட்டு நாமம் சாத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த வழிபாட்டிற்குள்ளே மட்டும்தான் எம்பெருமான் தந்திருக்கிறார். அந்த ஒரு நாமத்திற்கு
மகிமை, மகத்துவம், தனி மகத்துவம் உண்டு. இந்த நாமத்தை நீசியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகையினால்தான் ஐயா மண்ணையும் நீரையும் மருந்தாக நமக்கு தந்து மாறாத பிணிகளை எல்லாம் மாற்றி தரணியெங்கும் காணாத புதுமைகளை தந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதுவேளை இன்னும் இன்னும் சிறப்புகளை ஐயா உங்களுக்கு தருவாரம்மா. இப்போ நான் ஒரு எந்த நோய் இல்லைன்னு நாட்டு பேசுறாரு, நல்லா இருக்காங்க, எந்த நோய் இல்லைன்னு பேசுறாங்க. அதனால ஐயாவை நான் நினைச்சேன், நோயும் இருக்கக்கூடாது, நம்ம தாங்க முடியாது, ஐயா நீங்க நம்மளுக்கு நம்பிக்கைன்னு சொல்லி முடிச்சா அதை ஒரு நோய் இல்லாம சாப்பிடுறேன். அதாவது ஐயா சொல்லுகிறாரம்மா, வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளோடு நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் நலமுடன் வாழும்போது நீளும் எனது செங்கோல் என்று ஐயா சொல்லுகிறார். அதுபோல உங்களை மட்டுமல்லாது உங்களுடைய கிளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஐயா பாதுகாத்துக் கொள்வார். அதனால நீங்கள் பதற வேண்டாம், ஐயாவை மட்டும் பற்றி பிடியுங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். சரியா? ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, அதாவது துரியோதனன் அரசவையில் பாஞ்சாலியினுடைய துயலை உரிந்தது யார்? துர்ச்சாதனன் என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக இவ்வளவு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். அதாவது வட்ட வட்ட சாலையிலே வழுகாமல் நீ இருக்க உன் உச்சிக்கிரகமடா ஒருவனுக்கும் தெரியாது, என் பச்சம் உண்டால் போதும் பகை இனி உனக்கு இல்லை என்று ஐயா சொன்னது போல எந்த ஒரு பகையும் இல்லாமல் உங்களை பக்குவமாக எம்பெருமான் சிறப்பாக நல்ல சிந்தனை கொடுத்து வாழ வைப்பார் ஐயா உண்டு. அகிலத்திரத்தோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. யார் பேசுறீங்கம்மா? சாத்தான்குளத்திலிருந்து பேசுறீங்க. உங்களுடைய பேரை கேளுங்க. சங்கரன்குடியிருப்பு தர்மநடார் அவர்களுடைய புதல்வி. உங்க பேர் வைகுண்ட லட்சுமி. அப்ப வைகுண்டத்தினுடைய நாமத்தை உங்களுக்கு சூட்டி இருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். ஐயா எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு தருவார், தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவிடம் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் இப்ப எவ்வளவு நாளா பாக்குறீங்க? 2வது வாரமா பாக்குறீங்க. அகிலம் தொலைக்காட்சி உங்க சாத்தாங்குளத்துல தெரியுதா? போன வாரம் வந்திருக்கு இல்லையா? சரி, அகிலம் தொலைக்காட்சி சாத்தான்குளம் வரை தெரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அது மட்டுமல்ல, இந்த விஷயங்களை சார்ந்த VR கேபிள் நிறுவனத்தாருக்கும் அகிலம் தொலைக்காட்சி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த அகிலம் தொலைக்காட்சி அகிலம் முழுவதும் தெரியக்கூடிய அளவுக்கு ஐயா சிறப்பை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயாவிடம் வேண்டுகிறேன். என்ன பண்றீங்க நீங்க? முறுக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? சரி அம்மா. அப்படியா? உங்க அண்ணனுக்கு கோயம்புத்தூர்ல நம்பர் கொடுத்தீங்களா? சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு அதாவது ஆணுடன் பெண்ணும் பற்றி ஐயா சொன்ன வார்த்தையை சரியா கடைபிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு பையனும் ஒரு பொண்ணையும் ஐயா அழகாக உங்களுக்கு தந்திருக்கிறார். வாழ்க வாழ்க. பரவாயில்லம்மா. ஐயா 7 தந்தேன், 7 தானியும் கூட வந்தேன், பட்டயங்கள் தந்தேன் என்றது போல ஐயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக வாழ வைப்பார். தவறான சங்கரோடு நீங்க வருவீங்களா? திருவிழாவுக்குள்ள வருவீங்களா? சரி அம்மா. ஐயாவை நீங்க வணங்குங்க. ஐயாவினுடைய பாதத்திலே விழுந்து உங்களுடைய குறைகளை கேளுங்கள், நிச்சயம் அதற்கு விடுதலை உண்டு. இந்த நிகழ்ச்சியில எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிற போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா. கேட்கட்டுமா? அதாவது ராவணனுடைய சகோதரி பேர் என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இது கேட்ட கேள்விதான், மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன். சூர்பனகை என்பது சரியான பதில். சரி, அகில திரட்டை எழுதியது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது எனக்கு சரியா தெரியல. யாருமா?
அகில திரட்டை எழுதியது அரியோபால சீடர். சரியா? ஏன்னா புராணத்திலிருந்து கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியுது இல்லையா? பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக சாத்தான்குளத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். பல்லாக்கு தண்டிகையும் பரிமளமும் சந்தனமும் உள்ளதெல்லாம் உள்ளபடி உங்களுக்கு நான் தருவேன் என்று ஐயா சொன்னார். எல்லா சிறப்புகளும் ஐயாவிடத்திலே இருக்கிறது, அதை உங்களுக்கு தருவார். ஐயாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள். ஐயா உண்டு. முக்கிய மான தர்ம யுக நிலமதியிலே வந்தால் கக்கிய பொங்கல் சொர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவின்றினிதாய் வாழ்வீர்கள் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சம் நாளுமே மகிழ்ச்சி இருந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிதோல் வந்து ஆளுவேன் உங்கள் வெண்ணை அன்புடன் அலையா வண்ணன் என்று சொன்ன ஐயாவினுடைய அருள் உபதேசத்தோடு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வருகிறோம். ஐயா, நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா விருத்து, ஐயா மாப்பு தந்து, ஐயா எங்களை யாதொரு நோய் நம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் தர்மத்துக்கிறங்கி அன்னமும் அஸ்திரமும் தந்து ஐயா எங்களை பாதுகாத்து ரசிக்கணும். ஐயா எங்களை பாதுகாத்து ரசிக்கணும். அன்பானவர்களே, இதுவரை இந்த நிகழ்ச்சி ஐயாவினுடைய அருளால் அன்பு குடிமக்கள் ஆதரவாலே நல்ல முறையிலே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அகிலம் தொலைக்காட்சியில் நடைபெற ஐயாவினுடைய அருள் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஐயா உண்டு.